உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன, டைரக்டா பொண்ணுகிட்ட தான் பேசணும். ஆனா எனக்கு இப்ப வெளியே போகவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு பக்கம் ரஞ்சித் என் மேல சந்தேகமாவே சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த குருஜிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்னன்னா, ரேணுகா என்ன நம்புறா. ஆனா அவளோட ஆளா இருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் ஒரே ஆறுதல். சரி, இங்க பாரு, நாம இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ ஃபர்ஸ்ட் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசி அவளுக்கு புரியவே. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் வேதநாயகி அம்மா ஏதாவது பண்றாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கண்ணுங்களா? எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? கல்யாணி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் தாத்தா, நாங்களா இருந்தா என்ன, அப்படி என்ன தனியா பேச போறீங்க? நீ யாரடிமா? தாத்தா பொல்லாத வாயாடியா இருப்ப போல. நான் என் பேத்திக்கு கல்யாண பரிசு கொடுக்க போறேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? கல்யாணி, தாத்தாவை பார்த்தா வில்லங்கமான ஆள் மாதிரி தெரியுது, பாத்துடி. ஏய், என் தாத்தா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காருடி. அவர் சொன்னா கேளுங்க. 2 பேரும் வெளியே இருங்க, நான் கூப்பிடுறேன். போங்க. சரிடி, நாங்க வெளியே இருக்கோம். சொன்னாதான் போவியா? போ போ, கதவை சாத்திட்டு போங்க. அம்மாடி கல்யாணி, நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா? முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? ஆமா தாத்தா, எனக்கு பிடிச்சுதான் நான் சம்மதமே சொன்னேன். சரி, இந்த மாப்பிள்ளை பையன் கார்த்தியை பத்தி உனக்கு எல்லாமே தெரியுமா? அவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் இருந்ததாகவும், அந்த பொண்ணுதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும், நிச்சயதார்த்தமே நடந்ததாகவும் சில பேர் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையாடாமா? அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியும் தாத்தா. தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னம்மா சொல்ற? தெரிஞ்சேதான் ஒத்துக்கிட்டியா? அவங்க 2 பேரும் இப்ப கூட ஒருத்தர் விரும்பிட்டு தான் இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் விட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தண்ணி தானே கேட்டீங்க? இந்தாங்க, நீங்க குடிச்சிட்டு ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க, போங்க. இல்லனா உட்கார்ந்து ஏதாவது வேடிக்கை பாருங்க, போங்க போங்க. அம்மாடி இரு. நான் எதுக்காக கேக்குறேன்னா, விஷயம் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு என் பேத்தி கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ஒருவேளை அவ அப்பா அம்மாவுக்காக பயந்துகிட்டு சம்மதிச்சிருந்தா நான் அவங்க கிட்ட பேசி என் பேத்தியை காப்பாத்துவன்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஐயோ தாத்தா, யாரும் என்ன வற்புறுத்தல. எனக்கு பிடிச்சதுனாலதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரேணுகா அத்தாச்சி இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் ஹாப்பி தான் தாத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னம்மா கேட்ட? நீ என்ன செஞ்சு கொடுக்கறன்னு சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, நீங்க வாங்க, நம்ம வெளியில போய் பேசுவோம். பொண்ணுக்கு வேற அலங்காரம் பாதியிலே நிக்குது, வாங்க போலாம். இல்லம்மா, என் பேத்திக்கிட்ட இல்ல நான் கிளியர் பண்றேன் எல்லாத்தையும். வாங்க, எல்லா சந்தேகத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, நான் சொல்றேன் வெளியே வாங்க வாங்க. ஆமா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உங்க வயசு என்ன? வயசா? கழுத, அதே எதுக்கு இப்ப? சும்மாதான் தாத்தா, ஆளு பார்க்க வயசானவர் மாதிரி இருக்கீங்க. ஆனா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். இதேதான் என் பொண்டாட்டியும் சொல்லுவா. உனக்கு வயசே ஆவாதாயான்னு கேப்பா. உங்க பொண்டாட்டிய பத்தி பேசினதும் உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதே. பொண்டாட்டினா அவ்வளவு பிடிக்குமா? அப்புறம் சம்சாரம் அவ மின்சாரம்னு சும்மாவா சொன்னாங்க? அவளை நினைச்சாலே உடம்பு முழுக்க கரண்ட் பாயும்ல. ஓ சூப்பர் தாத்தா. ஆனா உங்க பொண்டாட்டிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அவ இருக்காளே, ம், வானத்துல இருந்து இறங்கி வந்த நிலா மாதிரி, பூமியில இருந்து தோண்டி எடுத்த தங்கம் மாதிரி, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ம். நானும் அவளும் காதலிச்சுதான் கல்யாணம் கட்டிக்கிட்டோம். நல்ல நிறைவான வாழ்க்கை தான். ஆமா, நீ என்ன கேக்குறியே? நீயும் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பாரு. அப்பதான் நான் சொல்றதோட அருமை உனக்கு புரியும். அட போங்க தாத்தா, நானே வெறுப்புல சுத்திட்டு இருக்கேன், நீங்க வேற. அம்மாடி, ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? பின்ன என்ன தாத்தா, நான் ஒருத்தனை உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். அவன் என்னடானா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். என்னால இன்னும் அந்த ஏமாற்றத்துல இருந்து வெளியில வரவே முடியல. அட கடவுளே, நீ என்னம்மா இப்படி இருக்க? இதுவே என் பொண்டாட்டியா இருந்தான்னு வெயி, அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணியிருப்பான். பிளான் ஏ சக்சஸ் தானே? ம்ம். பொண்ணு வீட்டு ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தா கூட அவனுங்க கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பானுங்க. ஆனா நேரடியா பொண்ணுகிட்ட சொல்லி எந்த யூஸும் இல்லை. அந்த பொண்ணு எல்லாமே தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணும் ரேணுகாவும் பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. ரேணுகா சொன்னா மலை மேல இருந்து கூட குதிச்சிருவா போல, அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காவ. அப்போ சோ பிளான் ஏ புஸ்வானமா போச்சு. ஐயோ, ச்சே. போய் அவ ரேணுகாவைய நம்பிட்டு இருக்கா. அப்ப அவளை யாராலையும் காப்பாத்த முடியாது. சரி, நீ பிளான் பி என்னன்னு சொல்லு. ஆக்சுவலா என்கிட்ட பிளான் பி இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வெயிட்டா ஒரு விஷயம் மாட்டி இருக்கு. என்னது? இத கேட்டு பாருங்க. பாருங்க. அந்த பொண்ணை கொன்னுட்டு அவ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணியிருப்பா. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன் தாத்தா. ஆளெல்லாம் செட் பண்ணி அவளை காலி பண்ணலான்னு பார்த்தா, அங்கேயே வந்து அவ புருஷன் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். வேலனோட தங்கச்சிய டார்ச்சர் பண்ண ஆள் செட் பண்ணதே நான் தான். ஆனா ஒண்ணு தாத்தா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் அவளுக்கு சாவு. பாத்தியா, நான் சந்தேகப்பட்ட மாதிரி ரேணுகா தான் ஆள் அனுப்பியிருக்கா. நீதான் வேதநாயகி அத்தை மேல சந்தேகப்பட்ட. எனக்கு அப்பல இருந்து இவ மேலதான் சந்தேகம். கடைசியில அவ வாயாலே ஒத்துக்கிட்டாளா? நல்லதா போச்சு. கரெக்டான நேரத்துல மாட்டிக்கிட்டான். ஆமா, எனக்கே இவ பண்ணியிருக்கிறது அதிர்ச்சியா தான் இருக்கு. சரி, இப்ப இந்த வீடியோ வச்சு என்ன பண்ணலாம்? எப்படி, ஓகேவா? கண்டிப்பா இந்த பிளான் சக்சஸ் ஆகும். அவளால எதுவுமே பண்ண முடியாது. நாம சொல்றத செஞ்சுதான் ஆகணும். சூப்பர் வேலா, கலக்கிட்ட. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.